திமுகவோட ஒப்பிடும்போது ஐயா எடப்பாடி பழனிசாமி பரவாயில்லையோ இப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நான் சொல்வது இருக்கிறதுலே சரியான தீர்வு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய கொள்கைகளும் தான் தமிழ்நாட்டினுடைய இந்த மண்ணுக்கு தேவையான ஒரு தீர்வாகவும் புரட்சியாகவும் இருக்கும். ஆனா அதை கடந்து இருக்கிற எதிரிகள்ல யார் பரவாயில்லாத நபர்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அப்படி பார்க்கும்போது ஐயா இசக்கி சுப்பையாவுக்கு சீட்டு கொடுத்து அதிமுக ஒரு துரோகம் செஞ்சிருக்காரு. அந்த அதிமுகவுக்கு இசக்கி சுப்பையாவை பிடிக்காம இருந்திருக்கலாம், இவருடைய ஆளுமை இவருடைய வேலைகள் பிடிக்காம இருந்திருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி நான் பரம்பரையா ரெட்டலைக்கு ஓட்டு போட்டிப்பா, மாத்தி ஓட்டு போட மாட்டேமான்னு உனக்காக வந்து ஓட்டு போட்டால அவனுக்கு நீ துரோகம் செஞ்சிருக்கல. கண்டிப்பா மக்கள் காரி துப்பு கோகுல், மக்கள் காரி துப்பு. இன்னொன்னு தெரிஞ்சுங்க கோகுல், நான் என்ன சொல்றேன், ஐயா இசக்கி சுப்பையா இப்ப ஒரு செலவினங்கள் காட்டியிருப்பாரு. இந்த தேர்தல் நடத்துறதுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு செலவு தொகையை கொடுத்துருக்கோம். இப்ப இதெல்லாம் யாருடைய பணம்? மக்களுடைய உழைப்பு தானே, மக்களுடைய வரி பணம் தானே. தேர்தல் ஆணையம் என்பது அவருடைய பையில இருந்து காசு எடுத்து போட இல்ல. எந்த அதிகாரியாவது ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரியா, ரிட்டர்னிங் ஆபீசர்னு சொல்லக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலரோ ஆர்வோ யாராவது ஒருத்தவங்க அவங்க கை காசு போட்டு செலவழிக்கிறாங்களா? முழுக்க முழுக்க மக்களுடைய வரி பணம் கோகுல். நான் என்ன சொல்றேன், இப்ப இவர் தேர்தல் நின்றார்ல, நான் என்ன சொல்ல வரேன், இவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். உண்மையிலே தேர்தல் ஆணையம் சரியா இருந்திருந்தா அண்ணன் சீமான் சொல்வது போல 2வது இடத்துல இருந்த நபரை மீண்டும் எம்எல்ஏ ஆக்கணும்.